ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த சர்ஃப் எக்ஸல், ரின் அந்த மாதிரி வாஷிங் லிக்விட் பாட்டில் இருக்கும் இல்லையா, எம்டி பாட்டில் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த பாட்டிலை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இந்த கேப் தேவையில்ல, மூடியை தனியாக எடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே இருக்க ரேப்பரை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம சிசரால் கட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா ஃபுல்லாக வந்துடும் அந்த ரேப்பரு. ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா, அந்த பேப்பர் ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு ஒயிட் கலரில் பாட்டில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு இதுவுமே ப்ளைன் ஒயிட் நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நான் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு நம்ம கலரை தொட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா அந்தளவுக்கு நம்ம இப்போ டபுள் கோட் கொடுத்தா தான் ஓரளவுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிங்கிள் கோட் கொடுக்கறதுனால நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே லைட்டாக ஒத்தி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தோம்னாக்கா பார்க்குறதுக்கு அது ஒரு டெக்ஸ்சர்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கீழே மட்டும் பாட்டமில் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு மேலே போக போக எல்லோ கலரில் நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஆரஞ்சு கலர் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாலுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ப்ரஷ்ஷால் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கக்குள்ளே இந்த மாதிரி லேயர்ஸ் கோடாக தெரியும் நம்மளுக்கு. அதனால நம்ம இப்போ 2 லேயர் நம்ம பெயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம டேப் பண்ணக்குள்ளே அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலரும் நம்மளுக்கு தெரியாது. இப்போது எல்லோ கலர் நம்ம மேலே டாப் கடிச்சிட்ருக்கோம். கீழே இருந்து லைட்டாக எல்லோ கலர் மேலே மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பாட்டில் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன கலர் வேணாலும் ரெடி பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலரில் கிராஸ் மாதிரி வரைய போகிறேன். கீழே இருந்து மேலே கொஞ்சம் கிராஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். புல் நிறைய இருந்து அதில் ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்ததுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம திரும்ப இன்னொரு லேயர் க்ரீன் கலர் அடிச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிராஸ் வரையலாம் அப்படின்ட்டு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒரு லேயர் ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டு இப்போது நம்ம அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம மேலே இந்த மாதிரி கிராஸ் நிறையா புல் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். சும்மா கோடு பிடிச்சி இழுத்துட்டாவே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். இதை சுற்றி இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மாதிரி ஏர் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு 4-5 எடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர் அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதில் வைக்கக்குள்ளே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் ஃப்ளவர் வேணும்னு நினைக்கிறோமோ அங்கங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, மேலே அந்த எம்டியாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கோல்டன் ஆஃப் பீட்ஸை அங்கங்கே ரேண்டமாக நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்குமே நான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு என்ன பீட்ஸ் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். பீட்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி வேறு ஏதாவது கலர் பெயிண்ட் கூட நம்ம அடிச்சுக்கலாம். அங்கங்கே டாட்டாக வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் இந்த மாதிரி ஹாஃப் பீட் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கக்குள்ளே இன்னுமே ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீடும் ஒட்டி முடிச்சுட்டு மேலே அந்த டாப்பில் ஒரு கோல்டன் லேஸ் ஒட்ட போகிறேன் நான். அந்த கேப் மூடுறோம் இல்லையா, மூடுற இடத்துல ஒரு லேஸ் ஒட்டி முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய ஃபுல் கிராஃப்ட்டும் ரெடி ஆகிடும். இது நம்ம ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே மட்டும் நம்ம லேஸ் ஒட்டிட்டோன்னா நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடும்.
இது வந்து நம்ம இப்போது இந்த சர்ஃப் எக்ஸல் பாட்டிலு, ரின்னு இதில் தான் செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது. உங்ககிட்ட இந்த ஷாம்பு பாட்டில் எம்டியாக கிடக்குனா தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இதில் பண்ணுறதுக்கு இதில் உள்ளே வைக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் நம்ம பேப்பர் ஃப்ளவர்ஸ் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். போட்டுட்டு ஒரு பொக்கே ஆஃப் த ஃப்ளவர் உள்ளே வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாமளே ரெடி பண்ணி. அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இப்போது இந்த பாட்டில் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ. see you on next video. Bye.